ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா டீச் இன்ஃபினிட்டி 2 அப்படின்னு ஒரு டீச்சிங் சாஃப்ட்வேர். இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, விண்டோஸ் அண்ட் மேக் 2 OSல நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இதுக்கு இந்த டூல் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஆன்லைனில் டீச் பண்ணுறோம், இல்லை வந்து நமக்கு ஸ்கூல்ஸில் வந்து நமக்கு பசங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டரில் போட்டு காமிக்கணும், இல்லை வந்து ஏதாவது வந்து ரொம்ப நாள் லீவ் இருக்குது, ஏதாவது ஆன்லைனில் பசங்களுக்கு வந்து கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மிக எளிமையாக ஈஸியான டூல்ஸ் மூலமாக சில பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம வீட்டிலேயே நம்ம என்ன பண்ண முடியும், எளிமையாக மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃப்ரீயாக எந்தவித காஸ்ட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து டீச் இன்ஃபினிட்டி 2. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ க்ரோமில் போயிட்டு டீச் இன்ஃபினிட்டி 2 டவுன்லோட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ newlineinteractive.com அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டில் போவோம். வெப்சைட்டில் நமக்கு இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது கடைசியில் மேக் இன்ஸ்டாலேஷன் அண்டு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் 2 காமிக்கும். ஸோ நான் உங்களுடைய விண்டோஸோ இல்லை மேக் எது இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு இந்த கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி மற்ற சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஐகான் வரும். உங்களுடைய டீச் இன்ஃபினிட்டி 2 ஒரு டெஸ்க்டாப் ஐகான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சென்டரில் இருக்குது முதல்ல பார்க்கலாம், அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரேயிஷாக இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து என்னது அப்படின்னா, இங்கே தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம ஏதாவது படத்தை இன்சர்ட் பண்ணலாம், வீடியோவை இன்சர்ட் பண்ணலாம், எதை வேணால் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதை இங்கே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போர்டு. இது நம்ம அடுத்த ஸ்லைடு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு இங்கே கீழே இந்த ப்ளஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் எவ்வளோ ஸ்லைட்ஸ் வேணுமோ நம்ம என்ன பண்ண முடியும், இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த போர்டு வந்து ஒரு இன்ஃபினிட்டி போர்டு. அதாவது நீங்கள் இது கை வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி போர்டு, இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் மூவ் பண்ணி நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். சரி, நம்ம யூஸ் பண்ண நமக்கு தெரியும். இது ஜூம் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். எழுதியிருக்கிறத ஜூமோ இல்லை ஜூம் அவுட்டோ பண்ணுறது தான் நமக்கு இதோட ஒர்க்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆரோ, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த எந்த டூலுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஆரோ தான் வேணும். நம்ம ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேறு டூல், அதாவது ஜென்ரலைஸ்டு ஒரு டூல் இது. ஸோ நம்ம இப்போ பென் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், நமக்கு சடனாக போயிட்டு இந்த இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு அது நமக்கு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகணும் அப்படின்றப்ப நம்ம இந்த ஆரோ யூஸ் பண்ணி ஆகும். ஸோ அடுத்து பென் டூலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நியர்லி ஒரு 10 ஆஃப் பென்ஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக எழுதக்கூடிய ஸ்மூத் பென். இது வந்து இன்டெலிஜென்ட் பென். நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிளாகவே அது வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிரும். நம்ம ஆல்மோஸ்ட் வரைஞ்ச போதும் அது அப்படியே கன்வெர்ட் ஆகிரும். வட்டம் வரைகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த ஒரு ஷேப்புக்கு அதை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இது இன்டெலிஜென்ட் பென்னு. அடுத்து வந்து ஹைலைட்ரு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம எழுத போகிறோம் அப்படின்றப்போ இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ஸோ இது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்தையும் இது மேஜிக் பென் அதுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது போதும். ஓகே. ஸோ இது எப்படி எழுதுறது, எதை வச்சு நான் எழுதுறது? அப்போ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த 2 பொருள் இருந்தால் போதும், நமக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்டடாக நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எவ்வளோ வேணால் நம்ம வீடியோஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான பொருள், மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா பென் டேப். ஸோ பென் டேப் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு டிராயிங், கிராஃபிக்ஸ் டிசைனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்ஸ் இது. இதில் வந்து நம்ம எழுத நமக்கு டிஸ்பிளேல எழுதுறது போல தெரியும். ஏன்னா நிறைய லேப்டாப்ஸில் வந்து நம்மளால் ஸ்க்ரீனில் வந்து நம்ம எழுத முடியாது.
அப்போ நம்ம எழுதுறது ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கோட நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பென் டேப் நம்ம வாங்கி ஆகணும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அமேசான்லேயோ இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பென் டேப் நீங்கள் இது பண்ணால் வேகாம் எக்ஸ்பி பென், அப்புறம் வந்து இந்த பிராண்டு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பிராண்டில் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைன் அதில் சைஸ் பொறுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 4x3, 6x4 இந்த மாதிரி உங்களுக்கு இன்ச்சஸ் பொறுத்து உங்களுக்கு பென் டேப்போட இது மாறும். நீங்கள் எழுதக்கூடிய கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் டேப்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 6x4 அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எழுதுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன் அண்ட் இது ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பென் டேப் வந்து 2000 to 2500, 1700 to 1500 to 2500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டேப் வாங்கினாலே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு நம்ம பேசக்கூடிய ஸ்பீச் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு அந்த வீடியோவில் உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டீசெண்டான ஒரு மைக் ஒன்று வாங்கிட்டே போதும். ஸோ ஜேபிஎல்ல CSL M30 இருக்கும், இல்லை M20 ஒரு பழைய மாடல் கூட இருக்கும். எதை யூஸ் பண்ணாலும் சரி, ஒயர்டு மைக்கு. ஸோ ஒயர்டு மைக் வாங்கினா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ப்ரைஸும் உங்களுக்கு ரீசனபுளாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயர்டு மைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 200 to 400 ஒரு ஒயர்டு மைக்கும், பென் டேப் வந்து ஒரு 2000 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 2500 இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைண்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் கிடச்சிரும். அண்ட் தென் ஒரு லேப்டாப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லேப்டாப் இருக்கிறவங்க இதை நம்ம ஈஸியாக எதுவுமே பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை பிசி இருந்தாலும் ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல விண்டோஸ்ன்ற சாஃப்ட்வேர் உங்களுக்கு இருக்கணும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரேம் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு பிசியோ இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பொருள் வாங்கியாச்சு. ஸோ ஜேபிஎல் இந்த CSL M30, நான் வந்து M20 மாடல் யூஸ் பண்ணேன். M30 மாடல் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ இந்த மைக் வச்சு நம்ம டீச் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ நம்மளுடைய பென் டேப் அப்புறம் மைக் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டீச் இன்ஃபினிட்டி ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ டீச் இன்ஃபினிட்டி ஆப்பில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் வந்து பிசியோட மவுஸோ இல்லை வந்து தன்னை செப்பரேட்டான மவுஸோ யூஸ் பண்ணல, பென் டேப் வச்சே நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். பென் டேப் வச்சு நம்ம மூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ பென் டேப் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பென் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலரோ என்ன தேவையோ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மூத் பென் டேப் நம்ம வாங்க வேண்டியதுன்னா பென் டேப் அப்புறம் மைக். இந்த மாதிரி பென் டேப் யூஸ் பண்ணி அது கொடுக்கக்கூடிய பெண்ணை வச்சு நம்ம எளிமையாக எழுதிக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு எரேசர், எழுதுனதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் இது. இந்த டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜையோ இல்லை வீடியோஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு இமேஜை நான் வந்து எடுத்து இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க புக்கில் இருந்து கட் பண்ணதை இது இந்த கேப்சர் பண்ணியிருக்காங்க, அதை என்ன பண்ணுறேன், இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது இது கரெக்டாக இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிரும். இதை நான் ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், நான் இதை வச்சு பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பசங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபோட்டோஸ் மட்டும் தான் வைக்க முடியுமா, கிடையாது. வீடியோஸ்லேருந்து கிஃப்ட்லேருந்து நம்ம எதை வேணாலும் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணிக்கணும். எப்படி அதை வந்து சேவ் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்ம யூஸ் ஆகக்கூடிய டூல் தான் வந்து ஸ்னைப்பிங் டூல். ஸோ எல்லா லேப்டாப்லேயுமே நமக்கு ஸ்னைப்பிங் டூல்னு ஒன்று நமக்கு இருக்கும். ஸோ ஸ்னைப்பிங் டூல்ன்றது கண்டிப்பாக எல்லா லேப்டாப்லேயும் இருக்கும். லேப்டாப் அண்ட் பிசி எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு, சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் புக்கில் எந்த பார்ட் நீங்கள் கட் பண்ணணும், ஏதாவது ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்கு இந்த கொஷின் மட்டும் வேணும், இந்த டயக்ராம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதை மட்டும் தனியாக நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 6.8 நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன்
பசங்களுக்கு நான் இன்னொரு வே ஆஃப் டீச்சிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஸ்னைப்பிங் டூலை சூஸ் பண்ணி நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின் வந்துடும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஸ்னைப் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சரில் நீங்கள் கேப்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நேராக வந்து டீச் இன்ஃபினிட்டி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இமேஜை சூஸ் பண்ண இமேஜ் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ண இமேஜை இங்கே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சைடில் வச்சுட்டு நீங்கள் இந்த போர்டில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எழுதிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எழுதுனதை முன்னாடி இருக்கிறத நான் வந்து மாற்றுறேன். எங்கே இருந்தது எல்லாத்தையும் நான் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேக் அண்ட் ஃப்ரண்ட் போயிட்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மினிமலிஸ்டிக்காக நம்ம டீச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெக்கார்டிங் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லைன்னா வந்து ஸ்க்ரீனை வந்து நமக்கு கிராப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அப்போ கிராப் பண்ணணும்னா நீங்கள் இந்த டூலாக நீங்கள் காமிக்க வேணாம் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு கட் ஆகணும் போர்டு மட்டும் நீங்கள் கட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் டீச்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இது வந்து ஷார்ட்கட்ஸ்க்குள்ளே இருந்திருக்கும். அதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஷார்ட்கட்ஸில் பார்த்தீங்கன்னா சரி 1 மினிட். ஸோ செட்டிங் ஷார்ட்கட்ஸ் கீன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன தேவையோ யூசர் டிஃபைன் பட்டன்றது இங்கே இருக்கிறது. ஸோ ரெக்கார்ட் ஸ்க்ரீனை நான் இங்கே யூசர் டிஃபைன் பட்டனில் வச்சதுக்கப்புறமா இங்கே அது ப்ளேஸ் ஆகிருக்கு. இங்கே நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இந்த பேசிக் செட்டப்ஸ் அண்டு ஷார்ட்கட் கீஸ் என்னென்ன மாதிரி வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போர்டு வந்து எனக்கு வந்து ஒயிட் கலர் வேணாம், எனக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் க்ரீன் கலர் வைக்கும்போது க்ரீன் கலர்லையோ இல்லை பிளாக் கலர்லையோ இல்லை பியூர் ஒயிட் கிரே வேணாம் எனக்கு பியூர் ஒயிட்டில் வேணுனாலோ இல்லை உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் போர்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ க்ரீன் போர்டு வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன மாறும் அப்படின்னா ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்க போர்டு அப்படியே தான் இருக்கும். நம்ம புதுசாக ஒரு போர்டு க்ரியேட் பண்ணும்போது அது க்ரீன் கலர் நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, க்ரீன் கலர் போர்டாக இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையானதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது மைக் உடைய சிம்பிளும் இதுவும் வருதான் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் டீச் இன்ஃபினிட்டியோடைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன். ஸோ இதில் வந்து நமக்கு இன்னொரு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிட்டே இருக்கும்போது இதை விட்டுட்டு நான் என்னுடைய டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் போய்ட்டு இந்த டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு இதே பிளேஸ்க்கு வந்துடும். ஓகே. ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க போர்டு உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் டிலீட் பண்ணும்போது அது பாட்டுக்கு டிலீட் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த விதமான ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸோ இல்லை வந்து நம்ம கிஃப்ட் எதை யூஸ் பண்ணினாலும் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், இன்சர்ட் பண்ணி டீச் பண்ணிக்க முடியும். இந்த போர்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி போர்டு. இப்போ நீங்கள் எழுதிட்டே இருக்கீங்க, இந்த இங்கே முடிஞ்சு போய் பக்கத்தில் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹேண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ் பண்ணும்போது மேலே போகும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணால் எழுதிட்டு போகலாம். ஸோ போர்டு வந்து இன்ஃபினிட்டி போர்டு நமக்கு கவுண்டே இல்லை. அப்படி இல்லை இது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஸ்லைடு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜில் எழுதிக்கலாம். இல்லை ஒரே பேஜில் தான் எழுதணும் கண்டினியூட்டி வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இதில் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இது ஈஸியாக இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணதை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெட் கலர் பட்டனை ஸ்டாப் அதாவது ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணுறது, இது வந்து பாஸ் பண்ணுறது.
இதை ஏதாவது கிளிக் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஓப்பன் பண்ண இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண அனைத்தும் எங்கே வந்து சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ திஸ் பிசியில் வந்து டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஹெச்ஐடி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் அதுவே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதில் ஹைட் விகே அப்படின்ற ஃபோல்டரில் இது எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது டேட் வைஸ் எழுதிருக்கும். 17/9, 1/10, 2/10, 7/10, 16/10 சொல்லிட்டு நமக்கு இதில் வீடியோ நமக்கு இங்கே ரெக்கார்ட் பண்ணது சேவ் ஆகி எப்போ நீங்கள் கட் பண்ண உடனே இங்கே வந்து நமக்கு சேவ் ஆகிரும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் எடிட் பண்ணியோ இல்லை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், பென்ட்ரைவில் போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பர்சனல் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் லேப்ஸ்லேயோ இல்லை வந்து ப்ரொஜெக்டர்லேயோ போட்டு நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நீங்கள் காமிச்சிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ண முடியும். இது பேசிக் வெர்ஷன் ஆஃப் டீச் இன்ஃபினிட்டி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான டூல்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் இந்த வீடியோ. என்ன நீடு அப்படின்றது இதில் நமக்கு இருக்கும். ஸோ வீடியோ வந்து நமக்கு ஈஸியாக இதில் சேவ் ஆயிரும்.